Statement from the Cultural Association of Tamils in France. Thank you, Mr. Vice President. We wish to draw urgent attention of this Council to a glaring omission in the High Commissioner's report on Sri Lanka. இலங்கையை பற்றிய உயர் ஆணையர் அவர்களின் அறிக்கையில் அப்பட்டமான ஒரு விடுபாடு உள்ளது என்பதனை இச்சபையின் அவதானத்திற்கு கொண்டுவர விரும்புகின்றோம். சுமார் 8000 சொற்களை கொண்ட அந்த அறிக்கையில் தமிழ் என்ற சொல் வெறும் 7 தடவைகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. அதுவும் பெரும்பாலும் மலையக தமிழர் அல்லது தமிழரும் முஸ்லிம்களும் என்ற கூற்றில் மட்டுமே வந்துள்ளது. கடந்த காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, தமிழர்கள்தான் கட்டமைப்புசார் மனித உரிமை மீறல்களால் முதன்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் எனும் உண்மை எங்கும் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. பல ஆண்டுகளாக இச்சபை இலங்கை பற்றிய தீர்மானங்களை ஒன்றின் பின் ஒன்றாய் வெளியிட்டுக் கொண்டே வருகிறது. ஆனாலும் அத்தீர்மானங்களிலும் தமிழர்களை பற்றி வெளிப்படையாக சொல்லப்படுவதில்லை. இது இலங்கையின் ராசதந்திரத்திற்கு வழிவகுத்து கொடுத்து அதன் இன அழிப்பு நோக்கை மறைக்கிறதாக அமைந்து விடுகிறது. குறிப்பாக ஐக்கிய ராச்சியம் தலைமையிலான இணைத்தலைமை நாடுகள் உருவாக்கிய தீர்மானங்களானவை காலனித்துவ மனோபாவங்களை பிரதிபலிக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை தமிழருக்கு நீதி கேட்டு இலங்கையை உலுக்குகின்றனவா அல்லது புவிசார் அரசியல் லாபங்களுக்காக இயற்றப்படுகின்றனவா என்ற சந்தேகம் எழுகிறது. தமிழர் குறித்த இந்த மௌனம் சாதாரணம் என கடந்து போக முடியாது. இச்சபை இதை வழக்கப்படுத்திக் கொண்டே வருகிறது என்பது வேதனை அளிக்கிறது. தமிழர்களின் அடையாளம், அவர்கள் அனுபவித்த துன்பம் மற்றும் உண்மை, நீதி, சுயநிர்ணய உரிமைகள் குறித்து வெளிப்படையாக பேசாமல் தமிழர் சார்ந்த பிரச்சினையை இச்சபை தவிர்த்து வருகின்றது. பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை ஒழிப்பதன் மூலம் இச்சபை தனது பிரதான பொறுப்பையே நிறைவேற்ற தவறுகிறது. அறிக்கைகளிலும் விவாதங்களிலும் தமிழர்களை புறக்கணிப்பது நடுநிலை என உங்களை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. ஏனெனில் அது பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து புறக்கணிப்பு செய்வதில் பங்கெடுப்பதாகும். எனவே உயர் ஆணையரும் இச்சபையும் இணைத்தலைமை நாடுகளும் தமிழர்களின் தேசிய அடையாளத்தை அங்கீகரித்து தமிழர்களின் தாயகத்தையும் பொறுப்புக்கூறல் உரிமைகளையும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பாதிக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்தி பேசாமல் உண்மையான நீதி ஒருபோதும் கிடைக்காது. எனவே தமிழின படுகொலையையும் தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களையும் விசாரிக்க ஒரு சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையை நிறுவுமாறு தங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. Statement from the Cultural Association of Tamils in France. Thank you, Mr. Vice President. We wish to draw urgent attention of this Council to a glaring omission in the High Commissioner's report on Sri Lanka. Out of nearly 8,000 words, the word Tamil appears only 7 times, and even then mostly in passing or in reference to Malay Tamils or Tamils and Muslims. Nowhere does the report truly recognize the Tamil people as the primary victims of systematic violations, past and present. For years, this Council has adopted resolutions after resolutions on Sri Lanka. Yet these texts too have consistently failed to name or address the Tamils, falling instead into the Sri Lanka's diplomacy, which seeks to deflect attention and conceal its genocidal intent. We note that these resolutions, drafted by the core group led by the United Kingdom, reflect colonial attitudes and raise doubts about whether their aim is justice for Tamils or geopolitical interests. This silence is not accidental. It reflects a consistent pattern within this Council, avoiding any direct acknowledgement of the Tamil people, their suffering and their right to truth, justice and self-determination. By erasing the very identity of the victims, this Council fails its mandate to give voice to those most affected. Ignoring the Tamils in report and debates is not neutrality. It is complicity in their continued marginalization. We urge the High Commissioner, this Council and the core group to explicitly recognize the Tamil people, their homeland and their right to accountability. The right to accountability. Without naming the victims, there can be no genuine justice. We therefore call for the establishment of an international accountability mechanism to address the genocide and ongoing violations against the Tamil people. Thank you. Thank you.